நம்ம பார்க்க போகிற தெலுங்கு திரைப்படம் பஜே வாயு பேகம். இந்த பஜே வாயு பேகம் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் பண்ணது பிரசாந்த் ரெட்டி, ரைட்டிங் வந்து மது ஸ்ரீனிவாஸ். இந்த நடிச்சவங்க பார்த்திங்கன்னா தனிக்கில பரணி, கிருஷ்ண சைத்தன்யா, கேஷவ் தீபக், நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. சரத் போதிஷானா, பி ரவிசங்கர் அவர் ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்காரு. கேஷவ் தீபக், கிருஷ்ண சைத்தன்யா, குணான்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. இதில் ஹீரோ கார்த்திகேயா உமாகவுண்டா நடிச்சிருக்காரு. இந்த படம் ஆக்சுவலாக ஒன்லைன் பார்த்திங்கன்னா, ஒரு ஹீரோ வந்து ஒரு அரசியல்வாதியோ இல்லை ஒரு பெரிய புள்ளியை எப்படி வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறான், இல்லை எப்படி இது பண்ணுறான் அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஆக்ஷன் படம். ஸோ இது வழக்கமாக நடக்கிற கதை தான். இந்த கதையில் வந்து டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற இதையே எப்படி ஒருத்தர் எப்படி கிளாஷ் ஆகிறாங்க, எந்தெந்த சுச்சுவேஷனில் கிளாஷ் ஆகிறாங்க அப்படின்னு தான் இந்த படத்தோட கதை. பஜே வாயு வேகம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா இசை அதெல்லாம் வந்து நார்மலாக தான் இருந்தது. ஸோ இது வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக சொல்லலாம். இந்த படத்தோட கதைன்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கதைக்கு போயிடலாம். ராஜண்ணாப்பேட்டா கிராமத்தில் வந்து கார்த்திகேயா சின்ன வயசில் வந்து ஜாலியாக கிரிக்கெட் ஆட்டு உள்ளே போகிறாரு. வீட்டுக்குள்ளே போனால் அங்கே அவங்க அம்மா அப்பா வந்து கடன் தொலையால் சூசைட் பண்ணிக்கிறாங்க. அப்போ வந்து லக்ஷ்மண ஐயான்றவர், அவர் வந்து தனிகவேல் பரணி, அவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை வந்து தன்னோட பிள்ளையாக எடுத்து இந்த கார்த்திகேயை, அதாவது வெங்கட்டை வந்து வளர்க்குறாரு. அவனுக்கு கிரிக்கெட்டு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் கிரிக்கெட்டு இதில் அவனை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு ஹைதராபாத்துக்கு அவங்க பையனையும், அவனுக்கு ஒரு பையன் இருக்கான். அப்போ வந்து அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க. ஒய்ஃப் கிட்ட சொல்கிறார் அவர் லக்ஷ்மையா வந்து, இது மாதிரி நம்ம கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம இன்னொரு பையனை வேறு வளர்க்குறோமே அப்படின்றாங்க. அது வந்து உன்னோட ஃப்ரெண்டோட பையன் தானே, அதனால் நம்ம வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து வளர்த்துக்கலாம் அப்படின்றாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவும் அந்த வளர்ப்பு அம்மாவும் இறந்துடுறாங்க. அப்போ லக்ஷ்மையா வந்து இந்த 2 பசங்களை வந்து ஹைதராபாத்துக்கு அனுப்பிச்சிடுறாரு. ஒருத்தன் வந்து ஐடியில் பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருக்கான். அப்போ அவர் வந்து பார்க்குறாரு, அவர் ஊர்லேருந்து வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போகிறாரு. அப்புறம் பார்த்தா அவன் ஒரு கேப் டிரைவராக இருக்கான். பெரிய பையன். சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா அவன் கிரிக்கெட்டில் இதுவாக இருக்கான். அவனும் சின்ன சின்ன மேட்சஸ்லாம் போயிட்டு அவனை பணத்துக்காக அவனை வந்து ஆட விடாமல் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து லக்ஷ்மியாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ வந்து இந்த வெங்கட் வந்து அந்த கார்த்திகை வந்து சின்ன சின்ன கிரிக்கெட் பெட்லாம் விளையாடுறான். ஒரு 1000 ரூபாய் இது மாதிரிலாம். ஒரு ஆப்ரேஷன் தேவைப்படும் போது அவன் 4 லட்ச ரூபாய் இது பண்ணி கிரிக்கெட்டு பெட்டு விளாட்றான். அப்போ சிஎஸ்கேவாக பாம்பேக்கான போட்டி வரும்போது அவன் அப்போ ஒரு பெட்டு வைப்பான். அதில் ஜெயிச்சிருவான். ஆனால் அவன் பார்த்திங்கன்னா அவனை ஏமாற்றப்பட்டு அதுக்கு நடுவில் வந்து ஒரு துணைக்கதையாக ஒரு அரசியல்வாதியோட ஒரு பிரச்சனை போயின்ட்டுருக்கோம். அப்போ அதில் வந்து இவர் எப்படி இன்வால்வ் ஆகிறாரு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டில் வந்து ஜெயிச்சவங்க வந்து காசு கொடுக்காமல் அவனை ஏமாற்றிடுவாங்க. ஏமாற்றின பிறகு இவன் வந்து பார்த்திங்கன்னா வழக்கம் போல் லவ் இதெல்லாம் வரும். அந்த லவ்வர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வில்லனோட கால்களாக போவா. அது ஒரு ட்விஸ்ட்டு. இது மாதிரி படத்தில் நிறைய ட்விஸ்ட் வரும். கடைசியில் வந்து இந்த கேப் டிரைவராக இருக்கவன் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் வேலட் டிரைவராக இருப்பான் ஒரு ஹோட்டலில். அதில் தான் அந்த வில்லன் வருவான், டேவிட்ன்றவன். அவன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டி அந்த ஜாகுவார் கார் எடுத்துகிட்டு வரும்போது இவன் இந்த கோவப்பட்டு வெங்கட் வந்து அந்த கார் எடுத்துன்னு வந்துடுவான். பார்த்திங்கன்னா அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெட் பாடியும் ஒரு அரசியல்வாதி அந்த பையனோட டெட் பாடி இருக்கும். அது இல்லாமல் பணம் இருக்கும். அப்போ அந்த பணத்தை நம்ம எடுத்துன்னு அப்பாவோட ஆப்ரேஷன் பண்ணலான்னுவான். அப்போ அங்கே ஒரு பிரச்சனை ஆகும். அப்போ அவன் அந்த வில்லங்க சொல்லுவான், இல்லை பணம் வேணாம், நீ வந்து அந்த காரை மட்டும் கொடுத்துட்டு போய்டு அப்படின்னுவான். அப்போ வந்து இல்லை நான் நம்ம இது பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த வெங்கட்டை வந்து காசு கொடுத்தானா இல்லையா, இல்லை காரை கொடுத்தானா இல்லையா, அதுலேருந்து தேவையான பணத்தை மட்டும் எடுத்துன்னு போயிட்டானா, இல்லை அந்த டேவிட் என்ன பண்ணாங்க, அந்த அரசியல்வாதி பையன் ஏன் செத்தான் அப்படின்றது தான் படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து ஃபாஸ்ட்டாக போகிறன்ற இதில் ஸ்லோவாக போச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் வரையும் நல்லா இதுவாக இருந்துச்சு. அந்த கால்களாக அவன் வெங்கட்டோட லவ்வர் பார்த்திங்கன்னா கால்கள்ன்றது அப்புறம் தெரியும் அவனுக்கு. அதெல்லாம் வந்து ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. படத்தில் வந்து அந்த ரவிசங்கர் வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தார். அது அவரோட இது இல்லைனா பங்களிப்புனா படத்தில் வந்து ரொம்ப போர் அடிச்சிருக்கும். சரத் லோத்தி பாஷாவெல்லாம் வந்து கொஞ்சம் சீன்ஸ் தான். பிருத்திவிராஜ் வந்து கொஞ்சம் சீன் வர்றாரு, அவங்களாம் வந்து கொஞ்சம் தான். இதில் மெயின் வந்து கார்த்திகை குமாரண்டாவும் கிருஷ்ண சைத்தன்யாவும் அண்ணன் தம்பியாக சூப்பராக பேர் பண்ணியிருந்தாங்க. கடைசி கிளைமேக்ஸ்லாம் வந்து ப்ரெடிக்டபுளாக இருந்தது. அதனால் இது கொஞ்சம் ப்ரெடிக்டபுளாக இல்லாமல் இருந்தால் நல்ல ஆக்ஷன் படமாக இருந்திருக்கும். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.